Hello friends, welcome to Hi-Inno. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இட்லி பொடி தாங்க எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த இட்லி பொடி எப்படி செய்யறதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இது பாத்தீங்கன்னா நான் புதுசா சமையல் கத்துக்கிறவங்களுக்காக சொல்லியிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சின்ன டிப்ஸோட செய்யும்போது நம்மளும் அதே டேஸ்ட்லயே கண்டிப்பா இட்லி பொடி ரெடி பண்ணலாம். ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு டேஸ்ட்ல செய்வாங்க, ஒவ்வொரு ரேஷியோல செய்வாங்க. இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறத உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த இட்லி பொடி எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த பொடி வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இன்ஸ்டன்ட்டா தோசைக்கு போட்டுக்கலாம். இல்ல இட்லி மீந்துருச்சு அப்படின்னா அதோட போட்டுட்டும் நம்ம டாஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த இட்லி பொடி செய்யறதுக்கு முன்னாடி இதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதாவது வரமிளகா, காஞ்ச மிளகாய் சொல்லுவாங்க, அது ஒரு 10 மிளகாய் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். கடலைப்பருப்பு 100 கிராம் அளவுக்கு, அதே அளவு கருப்பு உளுந்து 100 கிராம் எடுத்து வச்சிருக்கேன். சப்போஸ் கருப்பு இல்லை அப்படின்னா நீங்க வெள்ளை முழு உளுந்து கூட சேர்த்துக்கலாம். இதோட பாத்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 10 பல்லு பூண்டு, இதோட கொஞ்சமா பெருங்காயத்தூள். நீங்க கெட்டி பெருங்காயம் இருந்தாலும் நீங்க அதையும் கொஞ்சமா ஒரு சின்ன துண்டு அளவுக்கு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இதோட தேவை அப்படின்னா நீங்க கருவேப்பிலை இருந்தா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை வேண்டாம் அப்படின்னா நீங்க கொஞ்சோண்டு எள்ளு கூட சேர்த்து செய்யும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல ரொம்ப நல்லா இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு வறுத்துக்கலாம். ஒரு பேன் ஒன்று ஹீட் பண்ணிட்டு கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கோங்க. நிறைய இல்லை, கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கோங்க. சிலர் பாத்தீங்கன்னா எண்ணெயே இல்லாம நார்மலா வெறும் ட்ரை ரோஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கூட செய்யலாம். அது கொஞ்சம் வேற டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல இருக்கும். இது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் வித்தியாசம் இல்லை. நம்ம எடுத்து வச்சிருக்கிற கடலைப்பருப்பு, நீங்க எந்த அளவுக்கு கடலைப்பருப்பு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. லைட்டா கலரும் சேஞ்ச் ஆகும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. அப்பப்போ கைவிடாம கலரிட்டே இருங்க. இப்ப பாருங்க கலரும் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு. நல்லா வாசனை வரும். அந்த உளுந்தும் கடலைப்பருப்பும் வறுபடும் போது நல்ல வாசனையா இருக்கும். ரெண்டுமே நல்லா வறுபட்டுடுச்சு. இப்ப இதை வேற ஒரு பிளேட்ல நம்ம மாத்திக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு காஞ்ச மிளகாவை அதையும் வறுத்துக்கலாம். அடுப்பை வந்து இப்ப சிம்ல வச்சுக்கோங்க. அந்த மிளகாயோட கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. இல்லை அப்படின்னா இட்லி பொடி உங்களுக்கு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிடும். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ நீங்க அந்த அளவுக்கு மிளகாய் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்கோங்க. இல்ல காரம் கம்மியா வேணும்னா மிளகாவை கம்மி பண்ணிக்கோங்க. அது உங்க விருப்பம். இதுல வந்துட்டு எண்ணெயில வறுக்கிறதுங்கிறது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு எண்ணெய் வேண்டாம் அப்படின்னா நீங்க நார்மலா ட்ரை ரோஸ்ட் கூட பண்ணிக்கலாம். மிளகாய் நல்லா வறுபட்டுடுச்சு. அதையும் நம்ம வேற ஒரு பிளேட் மாத்தி வச்சிருவோம். கடைசியா நம்ம மிளகு சீரகத்தை வறுக்க போறோம். அதுக்காக கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கோங்க. எடுத்து வச்சிருக்கிற மிளகு சீரகத்தை அந்த எண்ணெயில சேர்த்துட்டு அதையும் மிளகு சீரகம் நல்லா பொரியும். அது வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா வறுத்துட்டுருங்க. மிளகு சீரகம் நல்லா வறுபட்டுடுச்சு. இதுல நம்ம எடுத்து வச்சிருக்கிற பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு வந்துட்டு உங்களுக்கு ஆப்ஷனல். அது உங்களுக்கு எவ்வளவு எக்ஸ்ட்ரா தேவை நீங்க இன்னும் கூட அதிகமா ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த ஃபிளேவர் பிடிக்கும் அப்படின்னா அதையும் சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் வறுத்தா போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அந்த பேன் சூட்லயே அந்த பூண்டு நல்லா வறுபட்டுடும். இதை வந்துட்டு எல்லாத்தையும் ஒண்ணா ஒரு தட்டுல கொட்டிட்டு நம்ம நல்லா ஆற வச்சிடலாம். சூடா அடைக்க முடியாது. நல்லா ஆறினதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டுட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ ஆறிடுச்சு. நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு இட்லி பொடி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நம்ம வறுத்து வச்சிருக்கிற மிளகாய், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகு, சீரகம், பூண்டு இது எல்லாத்தையுமே சேர்த்துருங்க. அதோட இதுல பாத்தீங்கன்னா பெருங்காயம் வந்துட்டு நான் பொடி பெருங்காயம் அப்படிங்கறதுனால கடைசியா இதை அரைக்கும் போது அதோட சேர்த்திருக்கேன். சப்போஸ் நீங்க வந்துட்டு கட்டி பெருங்காயம் எடுத்து வச்சிருந்தீங்க அப்படின்னா அதையும் நீங்க வந்துட்டு லைட்டா எண்ணெய் விட்டு நம்ம மிளகு சீரகம் வறுக்கும் பொழுது அதையும் வறுத்துக்கோங்க. பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். பெருங்காயம் சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. அரைச்சாச்சு. இப்ப பாருங்க நம்மளோட இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. சிலருக்கு பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கொரகொரப்பா இருந்தா அவங்களுக்கு அந்த கடிப்படும் போது அது டேஸ்ட் பிடிக்கும். அந்த மாதிரி வேணா நீங்க அதை கொஞ்சம் முன்னாடியே ஸ்டாப் பண்ணிட்டு அதை எடுத்து வச்சு நீங்க இட்லி பொடியா யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் நைஸா இருந்தா எங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கறனால கொஞ்சம் நைஸா அரைச்சிருக்கேன். உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்க அந்த மாதிரி பார்த்து அரைச்சிக்கோங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான நம்மளோட இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. இந்த பொடி ரெடி பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தோசையில போட்டு சாப்பிட்றதுக்கு, ஊத்தாப்பத்துல இல்ல இட்லியில வந்துட்டு நெய் விட்டுட்டு இட்லி பொடி போட்டு இட்லியை டாஸ் பண்ணி சாப்பிடவும் ரொம்பவும் டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்க. பிகினர்ஸா இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி இருந்ததுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.